கர் கர் என்றாலே ஹிந்தியில் வீடு கர். கர் என்றாலே செய். கரோ என்றால் அதேதான். கர்மா என்பது செயல்தான். இது தமிழிலும் இருக்கிறது, ஹிந்தியிலும் இருக்கிறது. கர்மா கர்மா என்பது ஒரு செயல்தான். நாம் செய்கின்ற எல்லா செயலுமே இரண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று திட்டமிட்டு செய்வது, இரண்டாவது தற்செயலாக செய்வது. இந்த இரண்டு விதம் நம் வாழ்க்கையிலே நடக்கின்றது. திட்டமிட்டு செய்வது, இன்று ஒரு நண்பரை சந்திக்க வேண்டும் விவேகானந்தா இல்லத்தில், திருவல்லிக்கேணி அருகிலே. இது திட்டமிட்டு செய்வது. திட்டமிடாமல் தற்செயலாக நடந்தது. அம்பாசமுத்திரத்தில் இருக்கக்கூடிய சந்திரசேகர், அவரை தற்செயலாக சந்தித்தேன் திருநெல்வேலியில். ஒரு திருமணத்திற்காக நாங்கள் நடந்து சென்ற பொழுது அவர் எதிரே வந்தார். நட்ராஜா, இங்கே நிற்கிற அப்படின்னு அவர் கேட்டார். கேட்ட பொழுது நான் இங்கே ஒரு திருமணத்திற்காக வந்தேன் என்று அவரிடம் சொன்னேன். கொஞ்ச நேரம் பேசிவிட்டு சென்று கலைந்து போய்விட்டோம். இது தற்செயலாக நடந்தது தான். நமது வாழ்க்கையிலே ரெண்டு நிகழ்ச்சி, ரெண்டு செயல், ரெண்டு கர்மா. ஒன்று திட்டமிட்டு செய்வது, இரண்டாவது தற்செயலாக செய்வது அல்லது நடப்பது. எனவே வாழ்க்கையிலே இரண்டு விதமும் இருக்கிறது. எனவே இரண்டுமே நாம் செய்வது, நாம் சந்திப்பது தான். இதை நாம் புரிந்து கொண்டால் சரியாக இருக்கும்.